புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதியை காத்திட இடஒதுக்கீட்டை காத்திட விபி சிங்கின் வழியிலே சிறுத்தைகள் போராடுவோம் மதவாதத்தை வீழ்த்திட பாசிசத்தை வீழ்த்திட ஆட்சியை இழந்திட்ட சமூக நீதி காவலர் விபி சிங் வாழ்கவே போட சொல்வா வீர வணக்கம் சமூக நீதி காவலர் இடஒதுக்கீடு நாயகன் விபி சிங் அவர்களுக்கு வீர வணக்கம் இந்திய வரலாற்றில் ஒரு ஒப்புமையற்ற பிரதமர் வந்தார்னு சொன்னால் அது சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள்தான். காரணம் என்னவென்று சொன்னால் முழுக்க அவர் அந்த பதவிக்கு மிக தகுதியானவர். பிளாட்டோ ஒரு முறை ரிப்பப்ளிக் என்று சொன்ன தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலில் பதவிக்கு யார் தகுதியானவர் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஒரு பதில் சொன்னார். இது நீண்ட காலமாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி. யார் பதவியை விரும்பாதவர்களோ அவர்களுக்குத்தான் அந்த முழு தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் விபி சிங் அவருடைய வரலாற்றில் எந்த அரசியல்வாதியிடமும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. இரண்டாவது முறை ஐக்கிய முற்போக்கு தேசிய ஜனநாயக முன்னணி மிக முக்கிய அளவிற்கு அவர்கள் அமைத்த கூட்டணி வெளிய அளவிற்கு கொஞ்சம் வெளி ஆதரவை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அப்போது ரெண்டாவது முறை இந்தியாவினுடைய அத்துணை தலைவர்களும் விபி சிங் அவர்கள் தேடி நாடி சென்று நீங்கள்தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மீண்டும் வற்புறுத்துவதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள் சொன்ன உடனே அந்த தேர்வு நடக்கிற வரையில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு அவர் வேறொரு இடத்தில் தன்னை மறைத்து கொண்டார். பிறகுதான் வெளியே வந்தார். அந்த அளவிற்கு பதவியை விரும்பாத மக்கள் மன்றத்தை சேவையை மட்டுமே கருதியவர். அதனால்தான் அவர் இன்றைக்கும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக மதிக்கப்படுகிறார். சமூக நீதி மண்ணான இந்த பெரியார் மண், திராவிட மண் அவரை சிறப்பாக கௌரவிக்க வேண்டும் என்ற முறையில் கலைஞர் அவர்கள் காலத்திலே இருந்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட இயக்கங்கள் அவரிடத்திலே ஒரு தனி ஈடுபாடு கொண்டிருந்ததோடு மிகப்பெரிய அளவிற்கு நாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று சிறப்பாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் இங்கே இந்த அருமையான சிலையை திறந்தார்கள். அவருக்கு முதல் முறையாக இந்தியாவிலே சிலை திறந்தது என்பது தமிழ்நாட்டில்தான் என்ற பெருமையும் அந்த சிலைக்கின் கீழே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற சிறப்பும் தனித்துவம் வாய்ந்த ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் அவருடைய பணி, அவர் தொண்டு தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் 27% கொடுத்தாலும் அது ஒரு துவக்கமே தவிர அது ஒரு முடிவல்ல. ஆகவே தான் அதை தொடர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு அவர் அன்றைக்கு எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் சமூக நீதித்துறையில் மிக முக்கியமாக நீதித்துறையில் சமூக நீதி, தனியார் துறையில் சமூக நீதி, இடஒதுக்கீடு, அதே போல் இன்னும் எண்ணிக்கை 50% என்று எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அரசியல் சட்டத்தில் அது போக்கப்பட வேண்டும். அது செயற்கையாக நீதிமன்றங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகிற காரணத்தினால அதுவும் விரைவில் வெற்றி பெற வேண்டும். எனவே சமூக நீதியிலே பெற்றதை விட பெற வேண்டியது அதிகம். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய சிலைக்கு கீழே நின்று எடுத்துக்கொள்ளுகின்ற சூளுரையாகும். நன்றி. பாஜக சார்பில் முருகர் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அதில் அண்ணா பெரியார் வீடியோ அவமதிப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் இந்துக்களை ஒன்று சேருகிறோம் என்று சொன்னார்கள்.
சேர்க்க மாநாடு என்று சொன்னார்கள். கூட்டணியே ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்றால் கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் அதனுடைய விளைவு. திராவிட இயக்கங்கள் வந்து கண்டனத்திற்கு சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர் வழியில் சமூக நீதியை பாதுகாத்திட விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது. அவருக்கு தமிழ்நாட்டில் மாநில கல்லூரியின் வளாகத்தில் திருவுருவச் சிலையை நிறுவிய தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதற்காகவே அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள். ஓபிசி மக்களின் முதல் பகை என்றால் அது சனாதன சக்தி என்று சொன்னால் மிகையாகாது. சங் பரிவார்கள் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை, குறிப்பாக மண்டல் பரிந்துரையின் அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை ஏற்காமல் அவருடைய ஆட்சியை கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் நாடு தழுவிய அளவில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை மறந்திட இயலாது. ஆனால் இன்றைக்கு மதவாதத்தை முன்னிறுத்தி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்கிற வகையிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு அரசியல் ஆதாயம் கருதி சிலர் துணை போகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. ஓபிசி மக்கள் இந்த நாளிலாவது விபி சிங் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் விபி சிங் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை தேசிய அளவிலே உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக தனது ஆட்சியையே பறிகொடுத்த ஒரு மகத்தான மாமனிதர் விபி சிங் அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். யூனியன் கவர்மெண்ட் தானே. இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவிலே வளர்த்திட வேண்டும் என்கிற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். கூடுதல் நிதியை ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டி வருகிறார்கள். தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. ஆங்கிலத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவர்கள் தமிழ் போன்ற பிற மொழிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல்
இந்த மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை, பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா, மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம், செத்த மொழி சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை, அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறோம். சார், இப்போ வந்து முருகன் மாநாடு பிஜேபி சார்பில் வந்து முருகன் மாநாடு வந்து நடத்த முடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து அண்ணா, பெரியார் போன்ற அந்த வீடியோ வந்து சர்ச்சையாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு 5 பேர் பங்கேற்றிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்களின் மாநாடு நடந்திருந்தால் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பெரியார், அண்ணா போன்றவர்களை விமர்சிக்கும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டிருக்காது. பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களையே தமிழ் மண்ணில் எங்களால் விமர்சிக்க முடியும், அவர்களின் அடையாளத்தை அழித்தொழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சங் பரிவார்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுக அந்த மாநாட்டிலேயே பங்கேற்றது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடு தான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் வந்து பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், அல்லது கனவாக இருக்கலாம். அது நனவாக வாய்ப்பில்லை, நிறைவேறாது. சார், 234 தொகுதிக்கு நாங்கள் இணையானவர்கள், தகுதியானவர்கள் நேற்று பேசியிருந்தீங்க. இப்போ விசிகா வந்து திமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமான தொகுதிகளை கேட்கறதுக்கு இது ஒரு முன்னாடி சமுக்கியாக பார்க்கலாமா? உங்களுடைய அந்த பேச்சு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேள்வி திரும்ப 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 கேட்கப்படுகிறது. இது சலிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் எத்தனை தொகுதிகள், எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும். இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும், தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஓகே சார், தேங்க்யூ.